நமஸ்காரம். நான் இன்னைக்கு பச்சை பயிறு வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் பண்ணி காமிக்க போறேன். எங்க வீட்டுல இத ஹெல்த்தி பிரெட் சாண்ட்விச்னு சொல்லுவோம். இதுல நான் சீஸ் யூஸ் பண்ணிருக்கேன். வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இல்லைன்னா பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஐடியல். இது சாதாரண வெஜிடபிள் சாண்ட்விச்னா நமக்கு தேவையான வெஜிடபிள் யூஸ் பண்ணி அதை டோஸ்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா ஆக்கிறதுக்காக பச்சை பயிரை யூஸ் பண்ணிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் இது பிடிக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை 1/2 கப் எடுத்துருக்கேன். இதை தண்ணியில 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊறின பச்சை பயிர்ல இருந்து தண்ணி எல்லாம் வடிச்சுட்டேன். இதை அப்படியே மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 1, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துன்னு வரேன். ஸ்மூத்தா அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் காய்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் 1/2 கப் உப்பு போட்டு வேக வச்சது. தக்காளிக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கு. விதை நீக்கிய தக்காளி 1/2 கப் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கு. கட் பண்ண குடமிளகாய் 1/2 கப். உப்பு இந்த காய்க்கு தேவையானது. சில்லி ஃபிளேக்ஸ் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தேவைப்பட்டா மஷ்ரூம், பன்னீர் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்தது டொமேட்டோ கெச்சப் 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீஸ் 200 கிராம்ஸ் துருவி எடுத்துட்டு இருக்கேன். சாண்ட்விச்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அடுப்புல தோசைக்கல்ல ஹீட் பண்றேன். அடுப்பு தீ லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சுட்டு இருக்கேன். நான் வீட் பிரெட் யூஸ் பண்றேன். அரைச்ச பச்சை பயிரை 2 பக்கமும் தடவிக்கிறேன். 1 டீஸ்பூன் வெண்ணெய், பச்சை பயிறு தடவின பிரெட் ஸ்லைஸ் அது மேல வைக்கிறேன். அரைச்ச விழுத மேல இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெடி செய்த இன்னொரு பிரெட் ஸ்லைஸ். ஸ்லைஸ்லயும் 1 டீஸ்பூன் பட்டர், மூணு நிமிஷம் ஆயிடுத்து. இப்ப திருப்பி விடுறேன். மேல டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிக்கிறேன். நறுக்கிய வெஜிடபிள்ஸ் கலவை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். துருவிய சீஸ் இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வைக்கிறேன். 3 நிமிஷம் ஆயிடுத்து. இப்ப ஓபன் பண்றேன். பச்சை பயிறு வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுத்து. இது அடிப்பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும். ஹெல்த்தி சாண்ட்விச் ஏன்னு சொல்றதுன்னா பச்சை பயிரை அப்படியே யூஸ் பண்றோம். அது ரிச் இன் ஃபைபர், புரோட்டீன். அதை தவிர வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றோம். என்னுடைய மெத்தட்ல சாண்ட்விச் ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.